பெஸ்டி மில்கிங் மிஷின் நீங்கள் வாங்கினோடனே பெஸ்டி மில்கிங் மிஷினும் கேன் தனியாகவும் வந்துடும். அழகாக ரேப் பண்ணி கொடுத்துருவோம். அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெஸ்டி மில்கிங் மிஷின் ரேப்பை பிரிச்சுக்கலாம். வேக்கம் டேங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க லிட்டை. அதுக்குள்ளேயே நாங்கள் அசம்பிள் பண்ணுற எல்லா பார்ட்ஸும் கொடுத்துருப்போம். அந்த பேக்கை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன வேணுங்கிற அந்த செக்லிஸ்ட்டு அதிலே கொடுத்துருப்போம். அதை பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் கேனை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அந்த செக்லிஸ்ட்டை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது மில்க் கேனை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மில்க் கேன் லிட்டை போட்டுடலாம். அதில் 3 நாப் இருக்கும். ஒரு நாப் சின்னதாகவும் இன்னும் 2 நாப் ஈவன் சைஸில் பெருசாக இருக்கும். அந்த சின்ன நாபில் நீங்கள் பல்ஸ் செட்டரை மாட்டிட்டு இப்போ ஈவனாக இருக்கிற 2 பெரிய வால்வில் ஃபஸ்ட்டு இதில் மில்க் ஓஸை மாட்டுங்க. அடுத்ததில் என்ஆர்வி வால்வு கொடுத்துருப்போம். அதில் இந்த பிளாக் ஓஸை மாட்டுங்க. கொஞ்சம் மாற்று கஷ்டமாக தான் இருக்கும், மாட்டிடுங்க. ஏன்னா அதில் ஏர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ப்ளூ டியூப் மாட்டி தான் இருக்கும். அப்படி ஏதாச்சும் கலந்துருந்தால் மாட்டிக்கோங்க. ஸோ கடைசியில் பார்க்குறக்கு இந்த மாதிரி இருக்கும். கடைசியில் மில்க் ஓஸை கடைசியில் கிளாக் பீஸில் மில்க் ஓஸை மாட்டிடலாம். சூப்பருங்க, எல்லாம் மாட்டிட்டிங்களா? இப்போது இந்த லிட்டில் இருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பல்செட்டர் இருக்கா? இருக்குது. வேக்கம் ஓஸ் மாட்டிட்டிங்களா? இருக்குது. மில்க் ஓஸ் இருக்கா? இருக்குது. சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம போகலாமா? இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சைலன்சர். இது எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். அதில் நாங்கள் பம்பில் த்ரெட்டு கொடுத்துருக்கோங்க. அதில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாவே போதும் கையில். அதுவே அழகாக உட்காந்துரும். போல்ட் நெட்டு மாட்டுற மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 4-வே வால்வு. இதை எடுத்து நீங்கள் வேக்கம் கேன் லிட்டில் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிங்கனாவே போதுங்க. அது அழகாக உட்காந்துக்கும். இதில் நாங்கள் த்ரெட்டு கொடுத்துருக்கனால ஈஸியாக டைட் பண்ணிக்க முடியுங்க. இப்போ 4-வே வால்வு மாட்டியாச்சா? அடுத்து சிங்கிள் வே வால்வை நீங்கள் அதே மாதிரி தாங்க, அந்த 4-வே வால்வு மாட்டின ஆப்போசிட் சைடில் இதையும் ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கலாம். இதுவும் த்ரெட் டைப் தாங்க. பம்பிலேருந்து வேக்கம் ஹோஸ் டேக் போட்டு நாங்கள் மிஷினோடையே கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த சிங்கிள் வேவில் நீங்கள் மாட்டினா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு என்ஆர்வியில் மாட்டணும் வந்தாங்க அந்த பிளாக் கலர் ஹோஸு. அதை எடுத்து 4-வே வால்வில் நீங்கள் மாட்டினா மட்டும் போதும். ரொம்ப ஈஸி தான். அழகாக சின்ன பாக்ஸில் வேக்யூம் கேஜ் கொடுத்துருப்போம். அதை நீட்டாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 4-வே வால்வில் ஒரு சைடில் நீங்கள் நீட்டாக மாட்டினீங்கன்னா போதும். இதுவும் த்ரெட்டு டைப் தாங்க. நீட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஆயில் கேன் தனியாகவும் கப்ளிங்கும் தனியாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஆயில் கேனில் ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு கப்ளிங்கை போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணுறது ஈஸி தான். த்ரெட்டின் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். பம்போட ஆயில் பாட்டத்தில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ஆயில் கலெக்ட் பண்ணுற ஓஸை கரெக்டாக நீங்கள் சைலன்சரில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். அதில் மாட்டினீங்கன்னா போதுங்க. அதை கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாம்பை வச்சு டைட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வேஸ்ட் ஆயில் கலெக்ட் பண்ணுற கேனோட ஸ்டாண்டை மாட்டிக்கலாம். அதை டைட் பண்ணுறதுக்கு ஒயர் டேக் கொடுத்துருப்போம். அதை டைட் பண்ணுறதுக்கு ஒயர் டேக் கொடுத்துருப்போம். அது ஈஸியாக நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கேன் எடுத்து வச்சுருங்க. அந்த வேஸ்டேஜ் கலெக்ட் ஆகிற அந்த ஓஸை உள்ளுக்குள்ளே ஒட்டினீங்கன்னாவே போதும். சூப்பருங்க. நீங்களே உங்களுக்கே ஒரு கைத்தட்டு தட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க. இப்போ மிஷினை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டனை மேலே இழுத்து விட்டுக்கோங்க. ப்ளக் பண்ணி சுவிட்ச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட்டர் சுற்றுதான்னு பார்த்துக்கோங்க. வேக்கம் கேஜ் 0லேருந்து 250லேருந்து 300 வரைக்கும் போகுதான்னு பார்த்துக்கோங்க. பல்செட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். பல்செட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறக்கு பல்செட்டர்லேருந்து சவுண்டு வரும். ஹார்ட் பீட்டாக டிக் டிக் டிக்னு. இப்போ இந்த கிளஸ்டர் யூனிட்டை எப்படி மடியில் மாட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 நல்லா அமுக்கி பிடிச்சிக்கணும், ஏர் வெளியே போகாத மாதிரி. லாஸ்ட்டாக இருக்க லைனரை மடியில் மாட்டுற மாதிரி டைரெக்ஷனில் வச்சு லாக் பண்ணி மாட்டிக்கோங்க.
எல்லா லைனரும் லாக் பண்ணிவிட்டு இப்போது வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த விங்ஸை உள்ளே தள்ளிக்குவோங்க. லாக் பண்ணியிருக்கிற லைனரை ஒவ்வொன்றா எடுத்து காமில் விடுங்க. வேக்கம்னால அதுவே பிடிச்சிக்கும். பால் வருதா இல்லையாங்கிறது இந்த கிளாப் பவுலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்குறோம். பால் கறந்து முடித்த உடனே இந்த விங்ஸை வந்து மேலே தள்ளி லாக் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த லைனர் 4மே தானாக கீழே விழுந்துடும். பெஸ்டி மில்கிங் மிஷினை சூப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த மிஷினை வச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ஆர்வி வால்வ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வேக்யூம் ஹோஸை மாட்டணும். வேறு எந்த இடத்துலையும் மாட்டக்கூடாதுங்க. ஆயில் கேன் பாட்டத்தில் ஒரு எல்போ இருக்கும் ஒயிட் கலரில். அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணால் போதுங்க. கேனில் நீங்கள் எவ்வளோ வேணால் ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். கிளாக்கு கீழே ஒரு லப்பர் இருக்குங்க. அதை நம்ம விங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த விங்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே மிஷினை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உள்ளே தள்ளி லாக் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணணும். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இதாங்க வேக்கம் ரெகுலேட்டரு. இதுக்கு மேலே வந்து லாக் நைட் கொடுத்துருப்போம். இதில் ஒரு கிரிப் இருக்கும். அதை வச்சு நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகும். இதை டைட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லாக் நைட்டை டைட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இன்ஜின் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மித்த பிராண்ட் ஆயிலை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ மில்கிங் மிஷினில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. மில்கிங் மிஷினில் பல் செட்டரில் தண்ணி படாமல் பார்த்துக்கோணுங்க. இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எல்போக்கு மேலே ஆயில் ஊற்றிடாதீங்க. வேக்குமை 0 பண்ணாமல் மிஷினை ஆஃப் பண்ணிடாதீங்க. அது எப்படி 0 பண்ணணுன்னா அந்த லப்பரை கீழே தள்ளிங்கனாவே ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் வேக்கம் 0 ஆயிரும்.